ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலையில் வெரைட்டி ரைஸ் தான் ரெடி பண்ணியிருந்தேன். தக்காளி சாதம், புதினா சாதம், அப்புறம் காலைல சாப்பிட்றதுக்கு சேமியா. டாலு 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 தக்காளி சாதம் வேணுமா இல்லை புதினா சாதம் வேணுமா? தக்காளி சாதம் சாப்பாடு மட்டும் வேணுமா? காய்கறிலாம் போட்டு ஏன் அதெல்லாம் ஒதுக்கி சாப்பிட டைம் ஆகுது. வெரைட்டி ரைஸ் செஞ்சதுனால சீக்கிரமாக வேலையை முடிச்சிட்டேன். இன்றைக்கி என் பெரிய பையன் ஸ்கூல் போகல, சின்ன பையன் மட்டும் தான் போயிருக்கான். அவனுக்கு உடம்பு சரியில்லைன்றதுனால போகல. எனக்கும் உடம்பு சரியில்லை சொல்லி நிறைய பேர் இன்ஸ்டாவில் எஃபிலெலாம் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, வாய்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கேன்ட்டு. ஆமாம், எனக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 நாளாக கோல்டு அதிகமாக இருந்துச்சு. பேசக்கூட முடியல சரியாகவே. இப்போது சரியாயிடுச்சு. கேட்ட நல்ல உள்ளங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அதனால தான் லைவ் கூட வர முடியல சரியா. சார் இன்றைக்கி லீவ் போடுறதுக்கு பிளான் போட்டிருந்தார். அண்ணன் லீவ் போட்டிருந்தா அவரும் லீவ் போடுறது பிளான் போட்டு பின்னாடி என்னென்ன வேலை பார்க்குறான் பாருங்கள். சாக்ஸை தூக்கி போடுறது, கையை காட்டுறது, காலை காட்டுறதுன்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டே இருந்தான். உன்னை வீடியோ எடுக்கவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தான். ஒரு வழியாக நீ என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு லஞ்ச் பாக்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி ஸ்கூலுக்கு துரத்தி அனுப்பி விட்டாச்சு. இன்றைக்கி காலையில் சேமியா கிச்சடி தான் ரெடி பண்ணியிருந்தேன். சட்னி வச்சு சாப்பிட மாட்டேங்கிறாங்க, அதனால் வெஜிடபிள்ஸை போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இது தான். லஞ்ச் பாக்ஸ்க்கு தக்காளி சாதம். இன்றைக்கி வெரைட்டி ரைஸே செஞ்சுட்டேன். சரி என்னடா குழம்பு வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரே கன்ஃபியூஸ்டாக இருந்துச்சு. அதனால் இதையே மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன்.